தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கருத்து கணிப்பு ஆளுங்கட்சி படுதோல்வி. கருத்து கணிப்பு ஆளுங்கட்சி படுதோல்வி, எதிர்க்கட்சி அமோக வெற்றி, புதிய கட்சி வாக்குகளை பிரிக்கிறது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். பீகாரில் சட்டசபை தேர்தல் நவம்பர் 6 மற்றும் நவம்பர் 11ஆம் தேதி நடைபெற உள்ளது. நவம்பர் 14ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. இந்த கருத்து கணிப்பில் ஆளும் கூட்டணியான நிதிஷ்குமார் மற்றும் பாஜக கூட்டணி படுதோல்வி அடையும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. நிதிஷ்குமார் நீண்ட நாட்களாக முதலமைச்சராக உள்ளார். அவர் மீதுள்ள அதிருப்தியே காரணம் என்று கூறப்படுகிறது. ஆக நிதிஷ்குமார் பாஜக கூட்டணி படுதோல்வி அடைகிறது. எதிர்கட்சியான ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெறுகிறது. இதற்கு காரணம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள ஜனசுவராஜ் என்ற பிரசாந்த் கிஷோரின் கட்சி ஓரளவு கணிசமான வாக்குகளை பிரிப்பதுதான் காரணம் என்று கூறப்படுகிறது. பிரசாந்த் கிஷோர் கட்சியின் வேட்பாளர்களை பாஜக மிரட்டி வாபஸ் பெற வைக்கிறது. இது கட்சியில் பெரிய பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக மீது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஆக புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள ஜனசுவராஜ் கட்சி கணிசமான வாக்குகளை பிரிக்கிறது. எதிர்கட்சியான ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெறுகிறது. ஆளும் கட்சியான நிதிஷ்குமார் பாஜக கூட்டணி படுதோல்வி அடைகின்றது.